நீங்க நீக்கிறீங்க, இது வந்து வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. பிரிண்டரில் இருக்கவங்க அதை பார்த்து கொண்டு அதை போடுவதில்லை, அதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எந்த யூடியூபர் என்ற அடிப்படையில், சமூக வலைத்தளம் என்ற பேரில் இந்த அவையினுடைய மாண்புகளை குறைக்கிற அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வெளியே போய் கொண்டிருக்கிறது. ஆனால் சபையினுடைய மாண்பு போகிறது. கடந்த 24ஆம் தேதி அவையில் நாங்கள் இருந்தோம். நீங்கள் இன்னொரு உறுப்பினரை கண்டிப்போடு சொன்னீங்க, இந்த மாதிரி ஒருமையில் பேசாங்கன்னு. ஆனால் பாலிமர் டிவியில் எங்களை காட்டியிருக்காங்க ரவுண்டு போட்டு. இதால் என்ன ஆகுதுன்னா, மக்கள் மத்தியில் நீங்கள் எங்களை சொல்லலை, என்னைய காட்டி பாலிமர் டிவியில் அதை நியூஸை பரப்பி விடுதாங்க. எங்கள் தொகுதியில் உள்ளவங்க ஏன் அப்படிங்காங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து என்னன்னா, எல்லா விஷயத்திற்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. எந்த விஷயம் வந்து அதை ட்ரிகர் பண்ணி அதை பேச வைக்கிறதுன்னு இருக்கு. இப்போ மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிட்டு இருக்க சொன்னார், அதாவது அறிவாலயத்தை வெள்ளை அடிக்கணும், வாடகைக்கணும். இது நான் வந்து வெளியில பொதுவாக ஒரு மேடையில் பேசிய விஷயம். அதை வந்து இங்கே வந்து அவர் வந்து குறிப்பிடும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இங்க வந்து அதை பேச நாங்க என்ன சொன்ன, வெளியில பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது முரசொலி ட்ரஸ்ட் ஒரு தனி நபருக்குரியது, ஒரு தனி குடும்பத்திற்குரியது. அந்த முரசொலி ட்ரஸ்டில் இருப்பவர்கள் அதை வாடகைக்கு விட்டு வருமானத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து அறிவாலயத்தை வாடகைக்கு வருகிறார்கள். நாங்கள் அதெல்லாம் வந்து நான் வெளியில பேசின விஷயம், பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயம். பொதுக்கூட்டத்தில் முரசொலி ட்ரஸ்ட் யாருடையது, முரசொலி ட்ரஸ்ட் ஒரு குடும்பத்துடையது, இதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பேசினது. அதை பேசும்பொழுது நானும் இங்க வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது பதில் சொல்லும் பட்சம் இது வேற திசையை நோக்கி போகிறது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அவரை பார்த்து. கேள்வி கேட்கிறேன், கேள்வி கேட்க கூடாது. என்ன கேட்கிறேன்னு பேச சொல்லுவேன். ஒரு பதிவு, எனக்கு ஒரு பதிவு வேண்டும். சரி, கேள்வி கேட்க கூடாது. போன ஆட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய திமுக சாதிவாதி கணக்கெடுப்பை பத்தி பேசவே கிடையாது. அது ஒன்றிய அரசு, அது ஒன்றிய அரசு தான் செய்யணும். ஆனால் தெலுங்கானா கவர்மெண்ட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட், பீகார்ல 3 மாசத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சோசியல் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஏன் கர்நாடகால முன்னாள் முதலமைச்சர் சீதாராமையா கொண்டு வந்தார் அதை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி பேசிய திமுக சாதி வாரி கணக்கெடுப்பை ஃபைல தூக்கி எங்கேயோ போட்டுட்டாங்க. எங்களுடைய முதலமைச்சர், எங்க அரசு தான் சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறத பதிவு பண்றோம். ஏன் அவங்க நடத்தலன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபின்னு சொல்லி தப்பிக்க கூடாது. ஏனால் மாநில அரசுக்கு உரிமை இருக்கு, சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கு. அண்ணன் செல்லியன் அவர்கள் சொன்னாரு, நல்ல திட்டம், பெரியார் அவர்களுடைய கனவு திட்டம், கலைஞருடைய கனவு திட்டம் உச்சநீதிமன்றம் தடையில் இருந்துச்சு. போன ஆட்சியில் அதை விலக்கு ஏற்படுத்த அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம்ங்கிறத கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததை 5 வருடமும் முழுமையா அமல்படுத்தியுமா? அதோடைய டேட்டாவை மட்டும் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் நான் உங்ககிட்ட. அந்த டேட்டாவை மட்டும் எத்தனை பேர் அலி சகோதரர்கள், எத்தனை பேருக்கு ஜீவோ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, பிசி, ஓபிசி, எம்பிசி சகோதரர்கள் எத்தனை பேர் அர்ச்சகராகி எத்தனை கோயில இப்ப இருக்காங்க, அந்த டேட்டாவை நாங்க நாளைக்கு எடுத்து கொடுத்துறோம். எத்தனை பேர் ஆயிருக்காங்க, இல்ல அந்த திட்டம் மற்றவர்கள் அழுத்தத்தினால நடுவுல கைவிடப்பட்டுச்சுன்னு நம்ம ஜீவோ சொல்லல. ஆனால் எத்தனை பேர் இதில் பயனடைஞ்சு ஜீவோ போட்டு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. முக்கியமாக இப்பொழுது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அரசியல்னு. ஜீவோ பாஸ் பண்ணாங்க, அனைத்து சாதி அர்ச்சகர்களாக விழா நடத்தினாங்க, 32 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கேஸ போட்டது யாருன்னு தெரியும். 5 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களா, ஆனா அந்த கேஸ வந்து வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. உறுதியாக நாங்கள் கேஸில் வெற்றி பெற்று இந்த திட்டத்தை பெரியார் வழியில் செயல்படுத்துவோம். அதை நாங்க பதிவு பண்றோம். இதில் உள்ள அரசியல் என்னன்னா, சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபு பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது, எங்களுக்கு தெரியும். அதனால இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை வந்து பேரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து சாதி அர்ச்சகரால் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை இந்த கேஸ்ல. ஜஸ்ட் எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு, எந்த திட்டமா இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கு அப்படிங்கறத நான் பதிப்பிட்டேன். அதுக்கு ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இந்த திட்டம் தான். எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் நாங்களே எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3 இவ்வளவு சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனை மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்துல இருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிச்சை என்ற வார்த்தை கேக்குறாங்க, உட்காருங்க, கேக்குறேன். இந்த பிச்சை என்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் கட்சியை சார்ந்த RS பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி அதற்காக அவர் வருத்தமும் தெரிவித்திருக்கிறாரு. வரலாறு பொதுவா ஒண்ணு சொல்றேன், ஒரு திரைப்படத்துக்கே போறோம்னு வச்சுக்கோங்க,
இந்த பிரைமடத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போகிறீங்க, இதெல்லாம் பார்க்கத்தானே போகிறீங்க. அதனால் போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸை முதல்ல போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்டர் பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கற்று சொல்லிக்கலாம்னு சொன்னால் அது அவ்வளோ தூரம் சரியாக இருக்குமா? எனவே யோசனை பண்றேன். இல்ல, என்னுடைய கருத்து என்னன்னா கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். இல்லை கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸை நிச்சயமாக பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முடிச்சிடறேன். என்ன இன்னைக்கு ஒரு லைட்டர் வேணும். ஐம் சேயிங், இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்ணுறீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால் சொல்கிறதுன்றது வந்து காலையில் வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்கள் பதில் சொல்லி அப்புறம் நீங்கள் பேசுங்க, கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் அறிவிப்பெல்லாம் முன்னால் விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் பேசுங்கன்னு சொல்கிறீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். அரசே தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? அதுக்குரிய இருங்க சார், அதே பொருள் இல்லை, இருங்க எல்லாரும் குறுக்க பேசினா கஷ்டமா. உட்காருங்க மாண்பு உட்காருங்க. இந்த பிரச்சனையில் அவர் கருத்தை சொன்ன பிறகும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிப்பதில் என்ன தவறு இருக்கு? இல்லை சரி, என்ன சரியில்லை இல்லை, இதை இங்க பாருங்க, என்ன முயற்சிக்க கூடாது என்றா நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததால் தான் அவள் பதில் சொல்ல முடிந்தது என்றோ அல்லது நாங்கள் பதில் சொன்னதால் தான் கவனத்துக்கு கொண்டது என்றோ அல்ல. மக்கள் பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், உரத்த குரலில் நாங்கள் பேச விரும்புகிறோம் என்பதை பதிவு செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. அவர் சொன்ன பிறகு நான் பேச அனுமதிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த அனுமதி தான், நீங்க எல்லாம் பேசுங்க, ஒன்றும் தவறு இல்லை. இதே அவையில் கரூர் சம்பவம் நடந்த போது மாண்பு முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீங்க, ஏன் அனுமதிக்க முடியாது? உட்காருங்க சார். கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சார்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் விதி 56 கீழ் ஒத்திவைப்பு தீர்மான அறிவிப்பும் விதி 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மான அறிவிப்பும் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அனைவரும் பேசுவதற்கு முன்பாக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள், எடுக்க கருதியுள்ள வழிமுறைகள் குறித்து இந்த பேரவைக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஏன் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் பேசிய பின்னர் இல்ல அவங்க இல்ல அதுதான் சொல்றேன். இல்ல நீ உட்காருங்க, பதில் சொல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு. உங்க கேள்வி இல்ல, தயவு செய்து உட்காருங்க. நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல, நீங்க தியேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மாண்பு சமூகத்தில் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பெல்லாம் வந்து படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லையும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ வந்து ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல, நீங்க தியேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையா இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மாண்பு சமூகத்தில் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பெல்லாம் வந்து படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லையும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ வந்து ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்க ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி அது சரியா இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா வேண்டாம்.
அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள் உறுப்பினர். இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க. இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். இல்ல போதும். உறுப்பினர் நான் பணி செஞ்சு முடிஞ்சிற வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல. யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்ப 2021 திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு கவர்மெண்ட் பத்தி சொன்னார், எங்க கவர்மெண்ட் பத்தி சொன்னார், அது பதில் சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க. இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். இல்ல போதும். உறுப்பினர் நான் பணி செஞ்சு முடிஞ்சிற வரைக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல. யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறீர்கள் என்றால் இன்றைக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீக்கவில்லை என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாரத்து அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய லெட்டர் பேடை நான் பார்த்தேன். அவர் இடம் மாறி இருக்கிறார், அங்கே படம் மாறவில்லை என்பதுதான் பார்த்து இன்டெல்லாம் போடல, அங்கே இடம் மாறி இருக்கிறார் ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான் நகைச்சுவையை எடுத்துக்கோங்க. சில விஷயங்கள் மேற்கண்ட அரசாணை வெளியிட்ட பிறகு தற்பொழுது அந்த அரசாணை நிலுவையிலே இருக்கிறது. அந்த நிலுவையிலே இருக்கின்ற அரசாணைகளுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வனத்துறையின் மூலமாக அனுமதி அளிக்கப்பட்டு உடனடியாக சார்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் இங்கே பதில் சொல்றதுனா சொல்லலாம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய லெட்டர் பேடை நான் பார்த்தேன். அவர் இடம் மாறி இருக்கிறார், அங்கே படம் மாறவில்லை என்பதுதான். அந்த படத்தை பார்த்த லெட்டர் பேடை உங்களுக்கு பின்னால் பார்த்தோம். ஓபிஎஸ் உடைய படம் அங்கே இருக்குது, இன்டெல்லாம் போடல, அங்கே இடம் மாறி இருக்கிறார் ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். மாண்புமிகு உறுப்பினர் எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், நான் அனுமதிக்கல. ஐ டு நாட் வாண்ட் திஸ். இதை நான் அனுமதிக்கல. உட்காருங்க. நீங்க உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க சார். சில விஷயங்கள் நகைச்சுவையா எடுத்துட்டு விட்டுருங்க. அதோட அது ஒன்னொன்னுக்குமா வந்து நீங்க பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. விட்டுருங்க. அதை நீங்க துணை கேள்வி தலைமையில் இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருந்தாலும் கூட சார், அப்போ நான் என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் சொல்லட்டுமா? எல்லாம் மக்களுக்கும் இந்த மாமாடு எல்லாம் மொத்த பேருக்கு என்ன நடந்துன்னு நான் சொல்லட்டுமா? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. அதுக்கு மேலே